அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என் பிள்ளைங்களோட லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாமா? பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்பிட்டு வந்ததுன்னு சாதத்தை அடுப்பில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிறதுக்காக அதையுமே ஒரு அடுப்பில் வச்சாச்சு. ஒரு அடுப்பில் வெந்நீர், 3 அடுப்புமே காலையில் ரொம்ப பிஸியாக தான் இருக்கும், ரொம்ப பிஸியாகவே ஓடிக்கிட்டுருக்கோம். அதை அப்படியே வச்சுட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம், அதுக்கான மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சத்து மாவு கோதுமை மாவு சேர்த்து குழிப்பணியாரம் மாதிரி பிள்ளைங்களுக்கு சுட்டு கொடுப்பேன். அதுக்கான மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறி போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா எனக்கான நேரம்னா அந்த காஃபி குடிக்கிற நேரம். நல்லா சூடாக காஃபியை வந்து ரிலாக்ஸாக ஒரு 10 நிமிஷம் குடித்து முடிச்சுட்டு அப்புறமா தான் வேலையை ஆரம்பிப்பேன். அந்த காஃபியும் குடித்து முடிச்சுட்டு ஸ்நாக்ஸு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பர், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணேன். ஏற்கனவே முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது முன்னாடி உள்ள வீடியோ டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி வந்து சொல்லுங்கள், நான் மறுபடியும் அதை வந்து போடுறேன். என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். நான் பேன் சூடாக இருக்கட்டும்னு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன், உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும், சூப்பராக இருக்கும். அதை வந்து ஆற வச்சுட்டு அப்புறமா பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்துக்கிட்டு அப்புறமா தான் லன்ச் பேக் பண்ணேன். சுட்டு எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ லன்ச் வந்து தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையுமே. நான் எப்பவுமே தயிர் சாதம் வைக்கும்போது வந்து மேலே உள்ள பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேரியரில் அதில் தான் மேலே தான் வைப்பேன். ஏன்னா அது வந்து அழுத்தி வச்சோம்னா வெளியே வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லன்ச்சும் பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுமே இன்றைக்கி பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேமியாவில் உப்புமா பிரியாணி மாதிரி செஞ்சுருந்தேன். பிள்ளைங்க அது சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தேங்க்யூ ஃபார்